ஏன்டா என் கையில கொண்டு வந்து கொடுத்த? நீ தான் காக்கா வலிப்புல துடிச்சிட்டு இல்ல, அதான் இரும்ப கொடுத்தேன். ஏய் ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டியாடா. நான் யோகாசனம், கதகளி, பரதம், குங்ஃபு, கராத்தேன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுவிதமான உடற்பயிற்சியை பண்ணிட்டு இருக்கும்போது கெடுத்துட்டியாடா. இத பண்ணா என்ன ஆகும்? ஒண்ணு கத்துக்கிட்டேன்னு கேட்டேன். உடம்புக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்ல வந்தேன்டா. சரி வெட்டியா பேசிட்டு இருக்காம இத கொஞ்சம் அயன் பண்ணி வை. சட்டி. ஏய் இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு உன் சட்டை அயன் பண்ணி தந்துருவேன். தேங்க்ஸ்டா. உடம்புல போட்டு தேய்ச்சி. சாரி, நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். கொஞ்சம் அக்கட சூடு. உனக்கு இந்த நீரோ மன்னனை பத்தி தெரியுமா? ஓ தெரியுமே. இந்த ராமாயணத்துல அர்ஜுனனுக்கு புள்ளியா வருவானே அவன் தானே. உனக்கு புராணமும் தெரியல, வரலாறும் தெரியல. வரலாறு தெரியுமே. சூர்யா ஹீரோ நடிச்ச படம் தானே. சோ கருமண்டா, சினிமாவும் தெரியல. இந்த பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். இந்த ரோம் நகரம் பத்தி எரியும் போது நீரோ மன்னன் கூலா உட்காந்து பிடியில் வாச்சிட்டு இருந்தானா. அது மாதிரி உனக்கு எனக்கு நடுவுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கூலா உட்காந்து கிட்டார் வாச்சிட்டு இருக்கானே, இவன் தான்டா இந்த ரூமோட நீரோ. நீரோ இல்லடா, ஹீரோ. ஆட்டத்தை பார்த்தா ஒரு ஆட்டுவான் போல இருக்க. இருந்தாலும் இவன் டார்ச்சர் தாங்க முடியலடா. எப்ப பார்த்தாலும் இதை வச்சுக்கிட்டு டொய்யின் அடிச்சு நைட்டும் போல நம்மள டார்ச்சர் பண்றான். என்னமோ நாளைக்கே மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி தான். ஆகதான்டா போறேன். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகதான் போறேன். அது வரைக்கும் நாங்க உயிரோட இருக்கணுமே. டேய் நான் மியூசிக் டைரக்டர் ஆயிடுன்ற நம்பிக்கைனால தான் வீட்டு ஓனர் கூட வாடகை வாங்காம இருக்கார். நீங்க 2 பேர் தான் ஓசி. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற படிப்பு கூட 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதினா போதும், உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா 2.5 மணி நேரம் ஓட சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது சும்மா இல்ல. 5 வருஷமோ 10 வருஷமோ ஏன் 20 வருஷம் கூட போராட வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த போராட்டத்துல ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க தாண்டா போறேன். ரொம்ப பேசாம இன்டர்வியூக்கு கிளம்பலாமா? கிளம்பிட்டேன். சாதனை நமக்கு ரோதனை. உணவு பொருள் வழங்கும் துறை. பத்திரமா ஃபைல் எடுத்துட்டு வாங்கடா, நான் முன்னாடி போறேன். சரி போறேன். முத்து, இவனுக்கு ஃபைல தூக்கிட்டு வரதுக்கு நம்ம என்ன ஆளாடா? ஓவரா பேசாத, வாடா. ஓகே. என்ன செய்ற? இன்டர்வியூக்கு போற இடத்துல பணிவோட நடந்துக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிவா வரியா, படுத்துட்டு வரியா? அச்சோ நிமிர்றா. இப்போ ஓகேவா? இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த இன்டர்வியூல வேலை கிடைக்காது. வா. வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஊறிட்டு வாடா. இல்ல நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் பார்த்து வந்திருக்கணும். ஐம் சாரி. இல்ல நான் தாங்க பார்த்து ஏறி வந்திருக்கணும். இல்ல சாரிங்க. சாரி, இறங்கும்போது நான் தான் வேகமா. இல்லைங்க சாரிங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க சாரிய? ஒருத்தர மாத்தி மாத்தி சாரி சொன்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் ஏத்துங்க. சாரிங்க. ஐம் சாரி. ஐம் சாரிங்க. போதும். எவ்வளவு? சாரி. பாறா, நீ சொல்லு, நீ ஏத்துக்கமா. சாரி. நோ ப்ராப்ளம். எங்களுக்கு ப்ராப்ளம். கரெக்டான டைத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம், அப்புறம் இந்த வேலையும் கிடைக்காது. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கலாம் இங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கோம். ஆமா. சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் a lot. டேய் பையனை காணோம்ல சத்தியா? என்னடா சொல்ற? இல்ல ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அப்புறம் காதல் கல்யாணம் கை குழந்தைன்னு அப்படியே போய் வேண்டியதா? ஒரு பொண்ணை பார்த்தவனே ட்ரீம்ஸ். உட்றா, அவன் தான் கவிஞனாச்சே. ஃபுல் பாட்டி இங்கே நின்னு எழுதிட்டு தான் வருவா. நீ வா, வந்துடுற. எக்ஸ்கியூஸ் மீ. யா. இந்த பூ உங்களுதா? ஆமா பூ. Thank you. கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுப்பா ஆட்டுறா. இவ ஏசுரும்புக்குள்ள போய் பல்ல காட்டுறா. நம்ம ரிவால்வர் ரீட்டா. நான் கையில காட்டுற தாட்டா, நீ எதுக்கு கால்ல காட்டுற பேட்டா? நான் கிட்ட வந்தா பின்னாடி போறியே, நீ என்ன புஷ் பேக் சீட்டா? ஏன் ஆபீஸ் கூப்பிடுறாரு, நீ போய் பாருமா. போமா போ. காலையிலே அந்த சூடாயிட்டான் போல இருக்கு. என்ன உடம்பு, என்ன உடம்புடாது. தலை தக்காளி பழம் மாதிரி இருக்கால. செரி பழம் உதடு. நாய்க்கர் மகள் தூணு மாதிரி காலு. 20 படி பிரியாணி தேசா மாதிரி இடுப்பு. இத காட்டி என்ன ஏத்துறா கடுப்பு. ஆட்டோ ஆர்னு மாதிரி மூக்கு. முதல்ல நாம போய் ஒரு லைசன்ஸ் வாங்கி பாக்கெட்ல வச்சிர வேண்டியதா. ஐயோ ஜாலி. எவ்வளவு நேரம்டா உனக்கு வெயிட் பண்றது? 3 வாட்டி மூஞ்சா போயிட்டேன். சீக்கிரமா வா. டேய் மச்சான், என்னடா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இவ்வளவு கூட்டம் நிக்குது. நைட்டே வந்து துண்டை விரிச்சிட்டானுங்களோ? கிடைக்குமாடா? டவுட் தான். எல்லாம் இவனால வந்துதுடா. இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குடா, சீக்கிரம் கிளம்புடான்னு பாத்ரூமுக்குள்ள போய் 1 hour குளிச்சிருக்கான்டா. வழக்கமா குளிக்க மாட்டேலடா. இன்னைக்கு இன்டர்வியூ போறதால குளிச்சடா. ஆனா பல்லு விளக்கல தெரியுமா? ஐயோ. டேய் முன்னாடி வரவனுக்கு தான் முன்னுரிமை நானுங்க. ஆமா. சத்தியமா இந்த வேலையும் கிடைக்க போறது இல்ல. என்னடா நீ? இப்ப என்ன உனக்கு முன்னாடி நிக்கணும் அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா பண்றேன். ஓ லூசையா நீ? காலையில இருந்து இங்க நின்னுட்டு இருக்கான், பின்னாடி வா. இதான் ஐடியாவா? ஜஸ்ட் மிஸ். செருப்பால் அடிக்கல அவ்வளவுதான். போறானா?
டேய் அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேண்டா. ஆ? இப்ப பாரு. ஆ. ஹாய். அப்பா. ராஜா நான் தான் ராஜா. எல்லாம் இழிச்சவன் தான் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்களும் அதை சொல்லி தான் நிக்கிறோம். போடா. இல்லண்ணே அண்ணே 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 கொஞ்சம் முன்னாடி நின்னுக்கண்ணே. அண்ணே அண்ணே ஏழை விட்டு பையனா அண்ணே அண்ணே. நாங்க மட்டும் நம்பாரி வீட்டு பிள்ளையா? என்னமோ பெருசா நிமித்திரன்னு போனா யானைக்கும் அடி சறுக்கும். நீ ஓனாண்டா. சரி ஓனானுக்கும் அடி சறுக்கும். ஆ. டேய் மச்சான், இது நம்ம வாழ்க்கை பிரச்சனைடா. ஆமாண்டா. விளையாடாதீங்கடா. இந்த வேலையும் கிடைக்கலனா நாம ஆ, அது, சும்மா தான் இருக்கணும்னு சொல்ல வந்தேன்டா. பதறி போன. வேற வழி இல்ல. இந்த இன்டர்வியூ எப்படியா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஆமா. ஏதோ ஐடியா பண்ணலாம். கம் ஆன். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மச்சான் எஃபெக்ட்டா இருக்கும்ல? செக் பண்ணி பாக்குறியா? சாம்பிள் காட்டு. சார் எப்படி? ஏய் வெரி பவர்ஃபுல்ரா. ஆ, மெல்லமா ஊது. ஆ. அப்புறம் கொலை கேஸ் ஆயிரும். ஆ. ஆரம்பி. மச்சான் கலக்கிட்டடா. உன் வேலை என்கிட்ட கட்டுற பாத்தியா? மச்சான் நமக்கு வேலை கன்ஃபார்ம். எஸ். மச்சான் இனிமே நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பல்லு விளக்கிட்டு விளக்கணும். வா, வேண்டாம். யோ நில்லையா? ஏதோ வச்சதை எடுக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு விறுவிறு உள்ள போயிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க லைன்ல வந்திருக்கோம்ல. லைன்ல வாயா. இன்டர்வியூ எடுக்க போறதே நான் தான். சாரி சார். ஒவ்வொருத்தரா ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாங்க. சார். மச்சான் இவனுக்கு மயக்க போட்டானுங்களா இல்ல மண்டைய போட்டானுங்களா? எது எப்படியோ இந்த வேலை நமக்கு கன்ஃபார்ம். ஓகே ஒரு என்ன? நிமிஷம். இன்டர்வியூ எடுக்கறாருல ஆ. அவர் மேல ஊதிராத. ஏன்? அப்புறம் வேலைக்கு சங்கு ஊதி. வாயவே திறக்க மாட்டேன். டேய் நம்ம எல்லாரும் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம். Yes. ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோட பணம் வச்சிருக்க? எங்கள்கிட்ட சுத்தமா கிடையாது. 10 ரூபா இருக்குடா. 10 ரூபா. இது நம்ம டின்னருக்கே தாங்காதேடா. இதை வச்சுட்டு என்னத்த பார்ட்டி? என்னடா பண்றது? ஐடியா. ஆ, அங்க என்ன தெரியுது? கடை இருக்கு. கட்ட வாசல்ல ஒரு காண்டாம் இருக்கு தெரியுதா? ஆமா. அத டார்கெட் பண்ணு. எப்படி? நான் சொல்ற மாதிரி செய். ஆ. காத கொண்டா. ஓகே. ஓகே. டேய் சு சொன்ன மாதிரி செய்டா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என்னண்ணே இது? வெறும் 2 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓ இது சாம்பிள். அதுக்கப்புறம் பல்கா ஆர்டர் பண்ணுவீங்களா? 40 சாப்பிட்டாச்சு. இது 42வது. அதான் நான் பார்த்தேன். என்ன மணினே சௌக்கியமா? ஆமா, இந்த நையாண்டிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏய் என்ன விஷயம்னு சொல்லு. உன் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஒரு 10 முட்டை தோசை, ஒரு 20 பரோட்டா, ஒரு 15 இட்லி, ஒரு 4 சிக்கன். ஏய் நிப்பாட்டு, நீ பாட்டுக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போயிட்டு இருக்க. ஆமா பழைய பாக்கி என்னாச்சு? பழைய பாக்கி அப்புறம் தரோம். இப்ப கட்டுறதுக்கு காசு தந்துரும் போதுமா? கிழிச்சாக பழைய பாக்கியவே கொடுக்க முடியலையா? புதுசா வாங்குறதுக்கு செட்டில் பண்றாராம். கண்டிப்பா குட்டுறோம்னே. உங்க கூட கருப்பு ஒருத்தன் வந்தானே, அவன் அங்க அழுதுகிட்டு நிக்கிறான். அதுவாண்ணே 3 பேரும் இன்டர்வியூக்கு போனேண்ணே. ஏய், சும்மா இருடா, பசிக்குதுடா. எங்க 2 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவனுக்கு வேலையே கிடைக்கலண்ணே. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். பயங்கரமா அழுவுறான். நாங்களும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தோம். அட்டங்காம பீறிட்டு அவன் அழுவான். ஒண்ணும் சொல்லாம இருக்கிறான். அவன் சொன்னா ஆறுதல. அவன் சொன்னா சொதப்பிரும். அந்த அண்ணன் சொன்னா போதுமா? ஏய் யாரு வேணா சொல்லட்டும், எனக்கு காசு வந்தா எனக்கு ஓகே. அது இங்க பாருங்க, நீங்க உருவமும் பெருசு உள்ளமும் பெருசு. நாங்க சொல்லிதான் கேட்கல. நீங்க உங்க வாயால 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்களேன். ஆறுதலா பேசுனா எங்க டின்னர் முடிஞ்சிரும். அவன் வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சிரும்னு சொல்ல வந்தேன். ஓ சொல்லுங்கண்ணே. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. ஓகே இல்ல? அவன் ஏன் ஓகே சொல்றான்? நீங்க சொன்னது அவரும் ஓகேங்கிறாரு. என்ன முத்து ரெடியா? ஏய், ரொம்ப நன்றி. பாத்தீங்களா இந்த தங்க முகத்துல எப்படி சிரிப்பு வருது பாருங்க. இப்ப தெம்பாயிட்டா? எல்லாம் நீங்க கொடுத்த சரி, சரி ஆறுதல் பாத்து தான். கூட்டிட்டு போங்க. நல்லா இருக்கு. எங்கேயும் வேலை கிடைக்காம போகுது, போங்கடா. சாப்பிட்டதுக்கு எவ்வளவுப்பா பில்லு? 495 ரூபாண்ணே. என்னையா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பில்லு சொல்ற? நான் சாப்பிட்டது 495 ரூபாயா? நீங்க மட்டும் சாப்பிட்டதுக்கு இல்லண்ணே, 3 பேர் பார்சல் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான். அவங்க பார்சலுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? யோ நீ தானே சொன்ன நான் பாத்துக்கிறேன்னு. நான் இதுக்கா சொன்னேன்? யோ இங்க பாரு, பேச்ச மாத்தி கிட்டி பேசக்கூடாது. நீ சொல்லிதான் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். மரியாதையா காசை வையில சங்க அறுத்து விடுவேன். ஆறுதல் சொன்னதுக்கடா ஆப்பு. காலை போடுறதும் மேல விழுறதும் இவன் கிட்ட படுத்து தூங்குறதுக்குள்ள நுர தள்ளுது. அட பாவீங்களா,
என் கனவு கோட்டையை கழிச்சிட்டீங்களாடா உங்களை. நாங்க உன் கனவு கோட்டையை கலைச்சோமா? நீ தாண்டா எங்களோட நல்ல தூக்கத்தை கெடுத்துட்ட. அட பாவி, அவளை படிக்கட்டுல இடிச்சதுல இருந்து வந்து போன கதையெல்லாம் சொல்லி 12 மணி வரைக்கும் வச்சு அறுத்துட்டு இப்பதான்டா படுத்தோம். அதுக்குள்ள மூஞ்சில கைய போட்டு எழுப்பிட்டியாடா. மணியப்பார், ரெண்டாவது உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லையாடா? இங்க பார், எங்களை காலையில 7:30 மணிக்கு எழுப்புற, அவளை பத்தி பேசுற, நாங்க கேக்குறோம், கண்டினியூஸா கேக்குறோம். அது வரைக்கும் மூடிக்கிட்டு படுறா. டேய், இப்பவே இவன் தொல்லை தாங்க முடியல. அவ மட்டும் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கதி அதோ கதிதான். ஆண்டவா. சுத்தம் மச்சான், இங்க படுத்தா நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டான்டா. ஆமாண்டா, வா மொட்டை மாடிக்கு. டேய், அங்கேயும் வந்து தொல்லை கொடுத்துறாதடா. இப்போ உனக்கு சந்தோஷமா? லூசு பயலோ. நான் சீனு ஐஏஎஸ் பரீட்சை எழுதுற மாதிரி தெரிஞ்சு முடிச்சு நிக்கிற. காட்டு இப்படி. இதோ இதை டிக் பண்ணு, இதை டிக் பண்ணு, இதை பண்ணு, அவ்வளவுதான். ராங்கா எதுவும் டிக் பண்றாதப்பா. இதை வச்சுதான் அவன் ரேஷன் கார்டே வாங்க முடியும். அப்புறம் அவனுக்கு 20 கிலோ அரிசி, மிக்ஸி, கிரைண்டர், ஆடு மாடுன்னு எதுவும் கிடைக்காம போயிடும். ஓகேவா? கரெக்டா பண்ணு. எவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்துட்டா போல இருக்கு. தம்பி, வேலை நேரத்துல என்னப்பா பண்ணுகிற? என் லவருக்கு பர்த்டே, அதான் விஷ் பண்ணிட்டு விஷ் பண்றியா? நீ விஷ் பண்ணு, இல்ல அவ வீட்டுக்கு போய் கிஸ் பண்ணு. முதல்ல வாயை பிரஷ் பண்றா. ஆபீஸே நாரி தொலையுது. வேலை நேரத்துல பேசி நிக்கிறான். தேன்மொழி, வயசு 19, அழகான பேர். இந்த பேரு அவளுக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்பத்துல இருந்து நீ என்ன ஃபாலோ பண்ணினே இருக்கிற. உனக்கு என்ன வேணும்? அது 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 வந்து வந்து அது வந்தா அங்க இருக்குது. போ, இது பொம்பளைங்க பாத்ரூம். தெரியல, மூஞ்சியும் மகரையும் வந்துட்டானுங்க. ஏடா, நம்ம 3 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்றோம். அது என்ன உனக்கு மட்டும் சம்பளம் ஜாஸ்தி? மூளை இருக்குல்லடா. அப்ப எனக்கு இல்லையா? அது இருந்ததுக்கான அடையாளமே தெரியலையடா. அடிச்சா மூளை வெளிய வந்துரும். மூளை இங்கேயா இருக்கு? இங்க இருக்குடா. அது கூட தெரியல பாரு. அதனால தான் உனக்கு சம்பளம் கம்மி. சரி, அதை விடு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா வேலையில சேர்ந்துட்டோம். அதோட நின்னுடாம அப்படியே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும்டா. என்னடா சொல்ற? டேய், இவன் என்னடா மூட் அவுட்டா இருக்கான்? இவன் எப்பவுமே இப்படி தான்டா. இவன் மூட மாத்துறதுக்கு குத்து குணாட்ட சொல்லி கும்பலா வர சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? அதுல மச்சான் பாறா, நம்ம எல்லாம் ஆறோம். வா. ஹாய் வள்ளி, நான் பார்க்க தான் ஒல்லி, ஆனா பாஞ்சா கில்லி. நம்ம மேட்டர் உங்க அப்பாட்ட சொல்லி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடு. ஹலோ, என்னது? ஆபீஸா வேற ஏதாதா? நம்மால டேஷ் பண்ண பாட்டில இது என்னமா மச்சான்? என்னடா? அவடா. எவடா? ஐயோ, இவடா. எவடா? இவனா? எவடா? ரோஸ்ரா. ரோசா எங்கடா? எல்லாத்தையும் இங்கே கேப்பியா? வாடா. மச்சான், எங்கடா பாத்த? சொல்றா. ஐயோ, இங்க தான்டா பார்த்தேன். மாடி ஏறி போறடா. இங்க தான் பாத்தியா? கரெக்ட்டா சொல்றா. ஐயோ, என் பார்த்தேன், நான் என் கண்ணால பார்த்தேன்டா. டேய், இங்க பார், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ இருப்பா. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறோம். அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆஹா, இவனா எந்த பொம்பளை மாட்டி விட போறான்னு தெரியலையே. என்னண்ணே, இப்பெல்லாம் என்னன்னே தெரியலண்ணே. நான் பார்த்தாலே தெரிச்சு வரீங்களே. ஏண்ணே, அவ்வளவு ராசி ஆனவன்டா நீ. அவ்வளவு ராசி. அதை விடுங்கண்ணே. இவங்க 2 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயமாடா? அது ஒண்ணு இல்லண்ணே, இந்த ஊட்டி கொடைக்கானல் 15 நாள் டூராமா. வண்டி வேணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு வேற காரே கிடைக்கலையா? அண்ணே நில்லுங்கண்ணே. அவங்க 2 பேரும் உங்க கார்ல தான் போன அடம் பிடிக்கிறாங்கண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கமிஷனு கரெக்டா வரணும். ஆமா, 4 கோடி ரூபாய் டீலிங். இவருக்கு கமிஷன் வேற. வா 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 வா. ஏய், பாத்து நல்லா தொடுறா கண்ணாடி எல்லாம். அதே நம்பர் தான் சார், நோட் பண்ணிக்கங்க. டேய், என்னடா பண்றானுங்க இவனுங்க? அண்ணே, ஊட்டி கொடைக்கானலுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கால்குலேஷன் போட்டு பாக்குறாங்க. அதான் இப்பதான்டா நீ உருப்படியான காரியம் செஞ்சிருக்க. அண்ணே, இன்னொரு விஷயம், கார் கொடுத்ததும் கமிஷன் கரெக்டா வந்துடணும். டேய், நல்ல கரெக்டான பார்ட்டி தானே? பக்கானே சார், வண்டி சாவி கொஞ்சம் கொடுங்க. டேய், எதுக்குடா சாவி கேக்குறானுங்க?
அண்ணே இவ்வளவு தூரம் போறாங்க இன்ஜினை செக் பண்ணி பார்க்க வேணாமா? கொடுங்கண்ணா இந்தாயா போயா போய் வண்டியை செக் பண்ணி பாருங்க போங்க சீக்கிரம் போங்க. தம்பி வண்டிக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்தா எடுத்துருப்பா. எதுக்கு? என்னது எதுக்கா? 6 மாசம் டியூ கட்டல. இந்த தம்பி தான் அட்ரஸ் காமிச்சது. ஆஹா இவனுங்க சீசிங் பார்ட்டியா? நாமளே இவரை மாட்டி விட்டவன். அப்படியே நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன்? இப்படி பண்ணிட்டியடா. நானே ஒரு காரை வச்சுன்னு பொழுப்பு ஓட்டின்னு வந்தேன். என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டியடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் நேத்து உன் ஆளை இங்கதான் எங்கேயோ பார்த்தேன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன்டா. அதுக்காக காலையில 7:30க்கே கொண்டு வந்து நிறுத்துவியாடா? வரமாட்டடா விடுறா என்ன? ஏய் பராங்க அது பால்காரிடா. என்னடா இவன் படுத்துறான். ரைட்டா ராங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன எப்பயும் லேட்டா வருவீங்க? இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? சும்மா ஆமா. எல்லாம் கேட்டார். உன்னால மானம் போகுதுடா. பியூனே வந்துட்டாரு. டேய் மச்சான் 9:30 மணி ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் வருவான்றது எனக்கு டவுட் தான்டா. வாடா நிறைய அப்ளிகேஷன் வந்துடும். வாடா மானம் போகுதுடா. how are you? Fine. டேய் அப்புறம் தம்பி வாச்சா அட பாவி பத்தி குச்சிக்கு வந்த வாழ்வ பாருடா. ஐயோ ஐயோ டேய் அங்க பாருடா. நீ காலையில இருந்து ஒரு ஃபிகருக்காக ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க. பள்ளி மாதிரி இருந்துட்டு 2 பட்லிஸோட உள்ள போயிட்டு இருக்கான் பாரு. வந்து தொலைடா. நீ வேற இருடா. நீ வேணா போடா. நான் வர அடங்க மாட்டேன். அப்பா இந்த அக்கா தட்டுல 500 ரூபாய் போட்டுருக்காங்கப்பா. அம்மா எல்லாரும் எங்க தட்டுல 1 ரூபாயோ 2 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ போடுவாங்க. ஆனா நீங்க 500 ரூபாய் போட்டிருக்கீங்க. நீங்க தெய்வம் தாய். அம்மா எல்லாரும் ஐயோ என்னங்க நீங்க இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களை மாதிரி திறமையான கலைஞர்களுக்கு எவ்வளவோ செய்யணும். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான். என்ன சீனு இங்க நின்னுட்டு இருக்க? சார் வணக்கம் சார். டைம் ஆச்சு வா போவோம். வா. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. ஐயோ ஐயோ சீனே இந்த ஏசியோட டார்ச்சர் தாங்க முடியல. பயங்கர டென்ஷன் ஆகுறான். இப்பதான் அவன் கேபினுக்கே போனான். அப்புறம் நீதான் இந்த சினிமாக்கு பாட்டெல்லாம் எழுதுவல, அதுல இருந்து ஒரு 4 வரி எடுத்து அப்படியே மேஜ மேல லைட்டா தூவி விட. பூவே இவளா பூந்தோட்டமும் இவளா காதலி இவளா காதல் தேவதை இவளா பௌர்ணமி வந்து பூமியில் நடை போட்டதா கவிதைகள் பாட மனம் எடை போட்டதா கவிதைகள் பாட மனம் எடை போட்டதா. பியூட்டிஃபுல் வாய்ஸ். யாருன்னு பார்த்து பாராட்டணும். தேன்மொழி உங்களை ஏசி வர சொன்னாங்க. மேல போங்க. போயிட்டு வந்து பார்க்கலாம். என்ன சீனு நீ இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு கேவலம் இந்த ஆபீஸ்ல வந்து குப்பிய கொட்டுனுக்குற? அது மட்டும் இல்லாம உன் கூட வச்சிருக்கிறிய சொட்ட நட்ட அவங்க கிட்ட சேர்ந்த மாவன நீ கட்ட ரசனை கட்ட ஜென்மங்க. அவங்க கூட இருந்தா உன்னை முன்னேறவே விட மாட்டானுங்க. முதல்ல அவங்கள கைட்டி விட பாரு. அதுக்கு முன்னாடி யாருன்னா ஒரு டைரக்டர் போய் பாரியா. ஐயோ சொல்லவே மாட்டேனே சார். டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு டைரக்டர் வர சொல்லியிருந்தார் சார். மறந்தே போயிடுச்சு. ஐயோ முதல்ல அவரை போய் பாரு போ. சரி சார் சரி. ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். பெரிய ஆளா வருவே. ஒரு கலக்குவே. நம்மள மறந்துடாத. 5 மணி ஆயிட்டா கால்ல ஆசிட்டு ஊத்துற மாதிரி அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம இந்த ஃபைல் கிட்ட மாற அடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரீட்டா பொண்ணு இருக்க வச்சு கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவ ஏசியா கரெக்ட் பண்ணி போயிட்டா. இங்க யாரோ பாட்டு பாடினாங்களே, யார் அது? ஏமா அவனை கூட்டின்னு போயிட்டு டிவில சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம்ல பாட வைக்க போறியா என்ன? அவனும் உன்ன மாதிரி இங்க டெம்பரவரியா தான் ஒர்க் பண்றான். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் இல்ல சார். பாட்டு நல்லா இருந்துச்சு. அதான் அவங்கள பாராட்டணும்னு வந்தேன். எல்லா பொண்ணுங்களும் காதுல ஹெட்போன் மாட்டிக்கின்னு எஃப்எம் ரேடியோ கேட்டுனுக்குது. நீ இவன் பாட்டை கேட்டு ரசிச்சிருக்கிய. பெரிய விஷயம். நாளைக்கு வாமா அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி நான் வரேன். சரிம்மா போயிட்டு வாமா. வந்த கொஞ்ச நாள்லயே ஏதாவது சாங் போட்டு கரெக்ட் பண்ணிட்டான். நம்ம பாட ஆரம்பிச்சா பொண்ணுங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சுது. குண்டு என்ன குண்டு கிண்டுக்கிற ஒல்லி லொல்ல? இல்ல குண்டு மேல என்ன விலைன்னு கேட்டேன். நீயும் போகும்போது வரும்போதெல்லாம் என்ன விலைங்கிற வாங்கின படம் தான் காணா. என்ன இல்ல ஃபீஸ் அதிகமா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். சூப்பர் சாங் வருது.
பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நீ கேரட் சிங்கம். செட்டு சூப்பரா இருக்குதே. நம்ம செட்டையும் பாரு எப்படி இருக்குன்னு. அது எப்படியாவது ஆட்டை போடணும். என்ன பண்ணலாம்? அண்ணே கார்டு. ஆமா சிம் கார்டு. நான் என்ன போஸ்ட் கார்டு நான் சொன்னேன். உங்க கார்டுண்ணே. இது ஏன் கார்டு இல்லப்பா. ஏன்னா நீங்க வளைஞ்சு நினைச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்ப விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது சத்தியமா ஏன் கார்டு இல்லப்பா. அட உங்க கார்டு இல்லைன்னா போயிட்டு போகுதுண்ணே. யாராவது பாவம் மிஸ் பண்ணி இருப்பாங்க. இது எடுத்து உங்க செல்ல போட்டு ரிங் கொடுத்தீங்கன்னா அவங்க செல்ல கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம்ல. அடாடாடா என்ன தங்கமான மனசு. உத்தமராசா உன்னை போல 4 பேர் இருக்கிறனாலதான் வானத்திலிருந்து அப்பப்ப மழை கொட்டுது. யார் இதை தொலைச்சாங்களோ கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மாட்டாடா மச்சான். சார் என்னடா செல்லு காணாம போயிடுச்சுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடு. டேய் இங்க நான் போலீஸா நீ போலீஸா? நீங்க தான். புர்ரா கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சார் வந்திருக்கிறேன். நடந்ததை சொல்லு. நான் அண்ணாசத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல 1/2 மணி நேரமா உட்காந்துட்டு இருந்தேன் சார். எந்த அழகான செல்லு சார், புது செல்லு சார். அதை யாரும் ஆட்டி போட்டாங்க சார். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? 1 மணி நேரம் உங்க கூட தானே இருக்கேன். ஒண்ணு கூட போவாம. ஒன்ன சொல்லலடா. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வேங்க முருகன் இருந்து எந்த திருடனும் தப்பிச்சு போக முடியாது. யார் சார் அந்த வேங்க முருகன்? நான் தான்டா. ரொம்ப டெரரா இருக்கிறீங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உன் நம்பரை சொல்லு. 9382335615 சார். யாராவது? நீங்க யாரு பேசுறீங்க? ஓ மாமன் பேசுறேன்டா. மாமாவா? ஆமாடா. ஏய் உன் நம்பரை சொல்லு. நான் என்ன கைதியா? எனக்கு நம்பர் எல்லாம் கிடையாது சார். ஏய் செல் நம்பரை சொல்றா. 9 4 4 4 1 சுழியம். சுழியம் வடகரின்னு நம்பரை சொல்றா. சார் சைபருக்கு தமிழ்ல சுழியம் சார். சொல்லு. 1 7 4 2. ஏய் சார் சார் இங்க ரிங்க அடிக்குது சார். அடிக்குது சார். எந்திரி. செல்லக்குறா. சார் ஏன் சொல்லு சார். ஏய் செல்லக்குறா. சத்தியமா இதை நான் காசு போட்டு வாங்கினது சார். ஏய் ஓ நம்பரை போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. திருட்டு போன இவ செல் நம்பரை போட்டா உன்கிட்ட இருக்கிற செல்லு ரிங் ஆகுது. செல்லக்குறா. சார் இது ஏன் செல்லு சார். பொய் சொல்லாத. சத்தியமா ஏன் செல்லு தான் சார். ஏய் குறா. அட பாவிகளா. திருட்ட கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸை வச்சே திருடுறீங்களே. சுனாமி சும்மா வரலடா. சும்மா வரல. சார் ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி ஆளுங்களை பொழைக்க முடியுது சார். நான் வரேன் சார். ஏய் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? அண்ணாசத்துக்கும் போறதுக்காக பஸ்ஸுக்கு தான் சார் 7 ரூபா சில்லற காசு வச்சிருக்கிறேன். சரி கொடு. 7 ரூபா சில்லற காசா சார்? குடுறா. கொடுக்குறேன் சார். எதையுமே விட மாட்டாங்க போல் இருக்கேன். இந்தாங்க சார். ஏய் என்ன பஸ்ஸே வரல, நீ எங்க போற? அதான் பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசை புடிங்கிட்டீங்களா? நான் நடந்தே போறேன் சார். நடந்தே போ, உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு பழப்பு. வாங்க சார். என்ன சார் டைரக்டர் பார்த்து வந்துட்டீங்களா? இன்னைக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. குட் சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்னது என்னது இது? என்னது இது? வேண்டப்பட்ட ஒருத்தனுக்கு ரேஷன் கார்டு வேணும். ஏசிட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். வேண்டிய பட்டவங்கிற யாரு? லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் போர்டு எழுதினால அவன. அட பாவி, அவன் எழுதுன போர்டு காய கூட இல்ல, அதுக்குள்ள லஞ்சம் கொடுத்துட்டு போறான். அவன் எங்க? அப்ப வேண்டாம்னா கொடுத்துருங்களேன். யார் சொன்னது? யார் சொன்னது? அது பாட்டுக்கு சைடுல இருக்கட்டும். அதானே பார்த்தேன். எங்க நீங்க திருந்திட்டீங்களோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் சார். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு ஏசி கிட்ட கொடுத்துட்டு அப்போ. ஓகே சார். இவர் என்ன கரெக்ட் பண்ணுது? ஓசிடி வாங்கி கொடுத்து ஏசியை நாமளே கரெக்ட் பண்ணுவோம். மாறன் சார். வா தென்மடி, என்ன விஷயம்? நேத்து பாட்டு பாடினார்ல, அவர் வந்துட்டாரா? யாரு? சீனுவா? அவர் ஒரு டைரக்டரை பார்க்க போயிருக்காருமா. நீ நாளைக்கு வாங்கி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி. சரியா? ஓகேம்மா.
சார் அந்த 100 ரூபாய் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? ஏசி 50 ரூபாயிலே முடிச்சு தரேன்ட்டாரு. அட பாவி, இவ்வளவு சீப்பா போயிட்டு அந்தாலே. வாழ்க்கை புதிரானது, புரியாதது, விடை தெரியாதது. விடை தெரியும் போது நீ விடை பெற்றிருப்பாய். என்ன அற்புதமான வரிகள். ஏண்டி நாள் யாரதே தெரியலையா? பகல் பூரா அந்த மனுஷனோட தொல்ல, ராத்திரி ஆனா உன் கூட தொல்ல. உங்க 2 பேருக்கிட்டே மாட்டிண்டு ஏன் பிராணம் தான் போறது. லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்கேண்டி. ஏன்னா அந்த ஹார்மோனி பெட்டியை ஏற கட்டுறேல. ஏய் காலரா, அப்படியே பூட்டா, கால் உடையட்டும். ஏண்டா வாங்க. யாரு? ஓ இவங்களா? சின்ன மாடி உடனே வந்துச்சு. சின்ன நாங்க இறங்கிக்கிறோம், நீ இருந்து பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துரு. கொசு மாதிரி வந்துட்டு என்ன வேலை காட்டுறான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் இங்க ஒர்க் பண்றீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆமா, உங்க பேர் என்ன? தேன்மொழி. தேன்மொழி, ஸ்வீட் நேம். தேங்க்ஸ். ஆட பாறா, என்ன சீனு இங்க நின்னு சீனு போட்டுக்கிற போல இருக்க. தென்மொழி, நேத்து நீ பார்க்கணும்னு சொன்னல, அவர் இவர்தான். தென்மொழி, இவருக்கு பிடிச்ச ஒரே மொழி மியூசிக் 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 தான். புறா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா அதை கத்துச்சுன்னு வச்சுக்க ஈவில் டெத் பேய் கத்துற மாதிரி இருக்கும். குயில் பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும், ஆனா அது கூவிச்சுன்னா இனிமையா இருக்கும். இவரும் குயில் தான், இசை குயில். வரையற கிஞ்ச மூக்கா. அப்புறம் தேனு சொல்ல மறந்துட்டேன், சாரு சினிமால இருக்காரு. ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவாரு. பெரிய ஆளுன்னா முடியெல்லாம் நரைச்சு போய் வயசாகி வருவான்னு நினைச்சுக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், சீனு ரொம்ப நல்ல பையன், நீ ஃப்ரீயா பேசினுக்கலாம். வரட்டுமா? தேங்க்ஸ் மாமா. எது பத்தியா, ஃப்ரீயா பேசினுருக்குன்னு சொன்னது எவ்வளவு தப்பா போச்சு. சரி வர வர, சரி பேசினுருக்கு ஜாலியா. நல்ல வரிகள். பூவே இவளா, பூந்தோட்டமும் இவளா, காதலி இவளா, காதல் தேவதை இவளா. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சினிமால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. நீங்க சினிமால பெரிய ஆளா வருவீங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, அப்புறமா பார்க்கலாம். ஓகே. நைட் நீ டாப் அப் பண்ணது மெசேஜ் வந்துருச்சுடா. எவனோ நைட்டு டாப் அப் பண்ணி விட்டான் போல இருக்கு. இந்த மூஞ்சிக்கு அவன் டாப் அப் பண்றதோட ஒரு ஆஃப் ஆயின் குடிச்சு மட்டியா இருக்கலாம். முடி அயன் பண்ணிச்சு, மூஞ்சி அயன் பண்ணிச்சா பாரு. ஒண்ணு இல்லம்மா, நீ பேசினு. அதை விடு. வாங்க கண்ணன் சார், சைட் அடிக்கிறதுல மன்னன் சார். ஓகே ஓகே, இவன் தலையை ஓவர் அயன் பண்ணிட்டான் போல இருக்கு. என்ன ஆள காணோம். ஹாய், குட் மார்னிங் தேனு. குட் மார்னிங். என்ன இதெல்லாம்? நீங்க எழுத வேண்டிய அப்ளிகேஷன்லாம் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க எழுத வேண்டியதான் பாக்கி. எதுக்கு சார் உங்களுக்கு இந்த சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க எழுதுங்க. தேங்க் யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? ஹலோ, இன்னும் நீங்க போல? அப்ளிகேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்போ வந்து சீல் குத்துனா போதும். போங்க. சரிங்க. என்னம்மா, கண்ணை வந்து ஏதாவது சிம்சம் பண்ணானா? சரியான ஜொல்லு. காமவேரி பூச்ச காட்டேரிமா அவன். ஃபைல்ல இருக்கிற நாடாவியே பிரிச்சு இடுப்புக்கு கீழே கட்டின்னு போறானா பாத்துக்க. ஒரு நாளைக்கு அவன் எய்ட்ஸ் வந்து தான் சாவ போறான். அவன் சாவுக்கு நம்ம போவானா? நீ தைரியமா இரு, நீ எழுது. பாத்தியா என்ன ஒரு மாதிரியா பாக்குறான்? இவ்வளவு மோசமானவன் சொட்ட மாட்டியா? இதோ வர சார். மாஸ்டர் ஒரு டீ போடுப்பா. ஏயா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? கடை வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டியா? அண்ணே, நான் எப்ப உங்ககிட்ட கடை வாங்கினேன்? என்னது, எப்ப கடை வாங்கினியா? கடன் கேட்கும் போது வயித்துல இருக்கிற புள்ள தானா வெளியே வர மாதிரி கேட்ட. இப்ப என்னடானா எப்ப கடை வாங்கினு கேக்குற? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, நான் வாங்கினா தானே நினைக்கிறதுக்கு. நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லையானே. நீ வாங்கவே இல்லையா? பக்கிரிசாமி கூட வந்து பணம் வாங்கல? எந்த பக்கிரிசாமினே? பக்கிரிசாமி யாரையும் தெரியாதுனே, பெருமாள் சாமியை தவிர. என் பரம்பரை பத்தி தெரியும் இல்ல? கத்தி எடுத்தா கை தரக்கமா வைக்க மாட்டோம், தெரியுமில்ல? பணத்தை ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு, இல்ல
பொழந்து அண்ணே நான் கொடுத்துறேண்ணே பிள்ளை குட்டி மனுஷனே நான் உங்ககிட்ட வாங்கலனாலும் எப்படியாவது கொடுத்துறேண்ணே என்ன வேற ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே அந்த பயம் இருக்கட்டும். ஏய் நீ ஒரு விவசாய கட்டவனாயா? அவன் போன்ல பேசிட்டு இருக்கிறான், நீ அதை பார்த்து பயந்து அவன் காலில் விழுகிற. அட பாவி அறிவு கட்டவனே அப்படி சொல்ல வேண்டியாடா எச்சு புடுவ பிச்சு உடனே. அடக்கு இருக்கா அவனை போய் அடிக்கிறத விட்டுட்டு என்ன அடிக்கிறிய? இது தேன்மொழி பாக்ஸ் ஆச்சே, பார்க்கலாம். ஓ நீ தயிர, அப்ப நல்லாதான் இருக்கும். சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த பொறுக்கி ஏன் இங்க வந்துட்டு போறான்? சோப்பாட்ல வாய வச்சுட்டு போயிருக்கு. எதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? சாப்பிடலாம்ல? தேன் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. என்னடி தேனு கையில டிஃபன் பாக்ஸ் இல்லாம வர? Dress இல்லாம வந்தாதாமா தப்பு, டிஃபன் பாக்ஸ் இல்லாம வந்தா தப்பு இல்ல. ஜஸ்ட் ஜோக். ஒரு நாய் சாப்பிட்டுச்சுடி. நாய் நல்லா இருக்கா? இல்ல இவன் இருக்கும்போது நாய் எப்படி சாப்பிடுச்சுன்னு கேக்குறான். இது இன்னைக்கு உங்க சாப்பாடு தான் நான் சாப்பிட போறேன். அதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டீங்க. என்னடி? சரி இந்த சாப்பிடு. என்னடி இவ்ளோ காரமா இருக்கு? எப்படி சாப்பிடுற? என்னடி பண்றது? என் தலை எழுத்து. யார் சமைச்சது? என் வீட்டுக்காரர் தாண்டி சமைச்சாரு. அப்போ நீயே தான் சாப்பிடணும். உன் சாப்பாடு எனக்கு வேண்டாப்பா. இந்தாங்க தேனு, இத சாப்பிடுங்க. பரவாயில்ல, கையிலேயே கொடுங்க. இதுல என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அப்ப ஊட்டி விடுறா. சும்மா ஜாலிக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. தேங்காய் சாதம். யார் சமைச்சது? ஐயாடா. கம்மியா சாப்பிடுங்க, இல்லன்னா கொஞ்ச நேரத்துல கலக்கிடும். ஏய், இந்த சாப்பிட்டு பாரு, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. நீயும் தான் சாப்பிடுறிய, சுத்த வேஸ்ட். எனக்கு போதும் சேனு. ஓகே. வாடி தேனு, கை கழுவிட்டு வந்துடலாம். நான் வரேன். ஏண்டா காலையிலே பசிக்குதுன்னு இப்ப நீ சாப்பிடாம எல்லாத்தையும் தேனுக்கிட்டே கொடுத்துட்ட. உனக்கு பசிக்கலையா? பசிக்கலடா. நான் சாப்பிட்டிருந்தா என் வயிறு தான் நிறைஞ்சிருக்கும். அவ என் கையால சாப்பிட்டதால என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. என்னடா அது? பத்திக்கிச்சு, முத்திக்கிச்சு. டேய், அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? எங்கடா அவன்? தர்க்கம் பாரு. டேய், உள்ளார எந்திரா. ஏன்டா அப்படி சோகமா இருக்க? அவதான் வேற ஒருத்தர் லவ் பண்ண சொல்லிட்டால, பேசாம அவளை மறந்துடு. அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல நீ ஏன்டா கொட்டா போனன்னு ஆசைப்படுற? மறந்து தொலைடா அவளை. டேய் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். லீவு தானே? எத்தனை நாள் சொல்ல ஆபீஸ்ல நான் சொல்லிடுறேன். போடாவும் ஆங்கில அறிவுல தீய வச்சு கொளுத்த தொல்லை பண்ணாம நவுந்து போன்னு சொல்றான்டா. ஏண்டா ஊர்ல சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்தது இந்த பொண்ணு முன்னாடி சுத்துறது தானா? இதான் உன் லட்சியமா? மறந்து தொலைடா அவளை. டேய் அவளை மறந்துன்னு சொல்றீங்களே, எப்படா மறக்க முடியும்? காதலுங்கிற உணர்வுக்குள்ள ஒரு முறை உள்ள போயிட்டா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம்டா. உள்ள போயிட்டு வெளியே வர முடியாம இருக்க என்ன உண்மை டிராபிக்காடா? யாரா அவன்? டேய் காதல்ல தோத்து விழுந்தவன் போதிப்பான், அதுல இருந்து எழுந்தவன் சாதிப்பான். நீ எப்படிப்பட்டவன்னு நீயே முடிவு பண்ணிக்க. உன்னால நாங்க தான் சோகமா இருக்க வேண்டியிருக்கு. சரிடா, என் துக்கம் என்னோட போகட்டும், நீங்க சந்தோஷமா இருங்கடா. சோ அப்ப நீ அவளை மறக்க மாட்ட, இப்படியே சோகமா தான் இருக்க போறியா? சரிடா, இதுல விஷம் இருக்கு, இதுல சரக்கு இருக்கு. கோழை மாதிரி இந்த விஷத்தை குடிச்சு இறக்க போறியா, இல்ல எங்களுக்காக அந்த சரக்கு அடிச்சு காதலை மறக்க போறியா? எது நீயே முடிவு பண்ணிக்க.
அப்ப இது நமக்கு. ஏய் அதுல விஷம் கலந்துருக்குன்னு சொன்னீங்க. இதுவும் சரக்கு.